Hi students, welcome back to Study Vision Tamil. நாளைக்கு டிஎன்இஏ பிஆர் கவுன்சிலிங்கில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆக போகுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணுமா டிக்ளைன் பண்ணணுமான்னு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த வீடியோவில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் ஒரு 6 ஆப்ஷன்ஸ் என்ன, எந்த ஆப்ஷனை யார் செலக்ட் பண்ணணுன்னு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா ஃபைனல் அலாட்மெண்ட் இல்லை. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்த ப்ரிஃபரன்சஸ், உங்கள் ரேங்க், கேட்டகரி ரிசர்வேஷன், சீட் அவைலபிலிட்டி பேசிஸில் சிஸ்டம் ஒரு டெம்பரரி சீட்டை அலாட் பண்ணும். அதுதான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் டிசிஷனை சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் 1 அக்செப்ட் அண்ட் ஜாயின். இந்த ஆப்ஷன் யாருக்கு, உங்களுக்கு அலாட் ஆன காலேஜும் பிரான்ச்சும் பிடிச்சிருக்கு, வேறு எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம்னா அப்போது அக்செப்ட் அண்ட் ஜாயினை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணால் அந்த சீட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு மூவ் பண்ணுவீங்க. ஆப்ஷன் 2 அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 3rd ப்ரிஃபரன்ஸ் காலேஜ் வந்திருக்கு, ஆனால் உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் காலேஜ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்போது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் செலக்ட் பண்ணலாம். இதில் கரண்ட் சீட் சேஃபாக இருக்கும். அதே டைம் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் மேலே இருக்கிற ஹையர் ப்ரிஃபரன்சஸில் சீட் வேக்கண்ட் ஆனால் சிஸ்டம் கன்சிடர் பண்ணும். பெட்டர் சீட் கிடைச்சா அப்கிரேட் ஆகும், கிடைக்கலனா கரண்ட் சீட் கண்டினியூ ஆகும். ஆப்ஷன் 3 டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். இந்த ஆப்ஷன் கொஞ்சம் ரிஸ்கி. கரண்ட் சீட் உங்களுக்கு பிடிக்கலை, அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஹை ப்ரிஃபரன்ஸ் சீட் தான் வேணும்னு டிசைட் பண்ணியிருக்கீங்க. அப்போது டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் செலக்ட் பண்ணலாம். ஆனால் பெட்டர் சீட் கிடைக்கலனா கரண்ட் சீட்டும் போயிடும். அதனால் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது நல்லா யோசித்து செலக்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் 4 டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். கரண்ட் சீட் வேண்டாம், ஆனால் கவுன்சிலிங் கண்டினியூ பண்ணணும். அடுத்த ரவுண்டில் புது சீட்டுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். கரண்ட் சீட் கேன்சல் ஆகும், நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஆப்ஷன் 5 டிக்ளைன் அண்ட் குவிட். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் கரண்ட் சீட் ரிஜெக்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் டிஎன்இஏ பிஆர் கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிடுவீங்க. ஃப்யூச்சர் ரவுண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் 6 அப்வர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இந்த ஆப்ஷன் நாட் அலாட்டட்னு வந்தவங்களுக்கு. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் சீட் வரலன்னா டென்ஷன் ஆகாதீங்க. அப்வர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் சூஸ் பண்ணால் உங்களோட ஹையர் ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸஸ் கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் கவுன்சிலிங் ரவுண்டில் சீட் அவைலபிலிட்டி இருந்தால் சிஸ்டம் மறுபடியும் கன்சிடர் பண்ணும். ஸோ சீட் வரலனா கவுன்சிலிங் முடிஞ்சதுன்னு மீனிங் இல்லை. இம்பார்ட்டண்ட் ரிமைண்டர், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆன உடனே காலேஜ் நேம் அண்ட் பிரான்ச்சை செக் பண்ணுங்கள். கேட்டகரி கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்கள். டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆப்ஷனையும் புரிஞ்சுக்கிட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை ஆப்ஷன் கன்ஃபார்ம் பண்ணால் அதோட இம்பேக்ட் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்னால் லைக் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.